என் செல்வங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், வணக்கங்கள். தாத்தா, இதை இந்த பாட்டு பாடுங்க. எல்லாம் உமக்காக, எல்லாம் உனக்காக. ஆம் செல்வங்களே, வணக்கம். எல்லாம் எனக்காக. என் செல்வங்களே, ஆண்டவன் படித்தது எல்லாம் என்னோடு உங்கள் அனைவருக்கும். இதில் ஏதாவது தவறு இருக்கிறதா? அனைத்து படைப்புகளும், அனைத்து உயிரினங்களும் படைத்தது நமக்காக. ஆண்டவன் படைத்தது எனக்காக. அப்படி என்று ஒவ்வொருவரும் உரிமையாக சொல்லலாம். அனைத்தையும் நாம் உண்போம். பழ வகைகள், காய்கறி வகைகள், கீரை வகைகள், பறவைகள், மீன் வகைகள், மிருக வகைகள் எல்லாவற்றையும் நாம் உண்பதற்காக கடவுளால் படைக்கப்பட்டன. ஆடு, மாடு, கோழி, கொக்கு இவைகளெல்லாம் நமக்காக உண்பதற்காக படைக்கப்பட்டன. அவைகள் தரும் பால், முட்டை, பழங்கள் எல்லாவற்றையும் நாம் உண்பதற்காக கடவுள் படைத்தார். அப்படி இருக்கும்போது சிலர் ஆடு மாடை உண்கிறோம், கோழி கொக்கை உண்கிறோம். சிலர் ஏன் மாடு, கவ் இவைகள் தரும் அனைத்தையும் நாம் உண்ணுகிறோம். பால், தயிர், மோர், வெண்ணெய், கீ, நெய், சீஸ் இவைகளெல்லாம் நாம் பயன்படுத்துகிறோம். ஏன்? அவைகள் தரும் கழிவுப் பொருள்கள், சகினி, சாணி, கோமியம், மூத்திரம் இவை எல்லாத்தையுமே நாம் பயன்படுத்துகிறோம். ஆனால் அதை சாப்பிட நாம் தயங்குவது ஏன் 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 நண்பனே? அனைத்தையும் சாப்பிடலாம், அதில் தவறு இல்லை. நாம் இறைவனையே உண்கிறோம். அப்படி இருக்கும்போது இவைகள் இறைவனாக நினைத்து கொண்டிருந்தால் சாப்பிடலாமே. இறைவனை சாப்பிடுவதில் தவறில்லையே அப்படி எனக்குள்ளே தோன்றுகிறது. தவறு இருந்தால் மன்னித்து கொள்ளுங்கள், சாப்பிடுவோம்.
ஒரு காலத்தில் வெள்ளையர்கள் சொன்னார்கள், நமக்கு உணவு பஞ்சம் இருந்தது. அப்பொழுது வெள்ளையன் சொன்னான், அவங்களெல்லாம் அறிவாளிகள் என்று சொன்ன காலம் இருந்தது. அந்த அறிஞர்கள் சொன்னார்கள், உங்கள் நாட்டிலே தான் மாடுகள், பசுக்கள் நிறையா இருக்கிறது, ஏன் உங்களுக்கு உணவு பஞ்சம் என்று சொன்னான். ஓகே செல்வங்களே, அவர்கள் விருப்பம். சாப்பிடுவதில் தவறில்லை என்று நான் தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன். உங்களுக்கு நான் சொல்வது தவறாக இருந்தால் தயவுசெய்து மன்னித்துக் கொள்ளுங்கள், என் மீது கோபம் கொள்ளாதீர்கள். சிந்திப்போம், சரியென்றால் தெரிந்தால் செயல்படுவோம். தாத்தா, உங்கள் கருத்துக்கு எங்களுடைய நன்றி.